ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கும்பகோணம் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் பலத்த காயமடைந்து தஞ்சை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட +2 மாணவர் கவியரசன் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அவரது உடலை பார்த்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மாணவர்கள் இடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை ஆசிரியர்கள் தீர்க்க தவறியதே இதற்கு காரணம் என உயிரிழந்த மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிள்ளைங்களை அடிச்சிருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இது மாதிரி வெளியில காத்திருந்து வன்மமா ஒரு வக்கரம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருக்காங்க சார். 11th பிள்ளைங்க 12th பிள்ளைல அடிச்சிருக்கானு 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சு மண்டையில அடிச்சு ரத்தம் உறைஞ்சு பிள்ளை இறந்தே பேர் அளவுக்கு அவ்வளவு கொடூரமான மக்களா இருக்காங்க சார். இப்போ பிள்ளைங்களை அனுப்பணும்னா சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வருது. நான் எதை நம்பி என் பிள்ளைங்களை அனுப்புறேன், வாத்தியாரை நம்பி தான் அனுப்புறோம் நாங்க. திருவாரூர் மாவட்டம் இனாம்கிளியூரைச் சேர்ந்த கவியரசன் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 வகுப்பு படித்து வந்தான். கடந்த 4ஆம் தேதி கவியரசன் கழிவறை சென்று திரும்பும் போது +1 படிக்கும் மாணவர்கள் சிலர் இடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது மோதல் ஏற்பட்டு பின்னர் கலைந்து சென்றனர். பின்னர் மாலையில் சிறப்பு வகுப்பு முடிந்து வீடு திரும்பிய கவியரசனை +1 மாணவர்கள் கும்பலாக சேர்ந்து சென்று மீண்டும் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். வெவ்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்பு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் நேற்றிரவு உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து +1 மாணவர்கள் 15 பேரை கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.